ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எனக்கு பிடிச்ச என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பு குழந்தையான நீ விரும்பினதை கூட செய்யாம இந்த வராகி அம்மாவுக்கு வேற என்ன வேலை இருக்கு? முதல்ல நீ கேட்டதை உன் வாழ்க்கையில செஞ்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக தான் என் அன்பு பிள்ளையான உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீயே பெருசா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நாளைக்கே நடக்க தொடங்கும். இன்னையிலிருந்தே நான் அதுக்கான வேலைகளையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னால நான் சொல்றதை கேட்டு நீயும் சில வேலைகளை செய்யணும். எப்போதும் எல்லார்கிட்டையும் உன் மனசுல இருக்கிறத அப்படியே அப்பட்டமாக யதார்த்தமாக வெளிப்படையாக வெகுளித்தனமாக பேசாம நீ பேசுறத எதிரில் இருக்கவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு யோசிச்சு பேசு. தனியா இருந்தாலும் சரி அல்லது கூட்டமா இருந்தாலும் சரி, உன் சிந்தனையும் தெளிவாக இருக்கணும். உன் வார்த்தையிலும் நீ கவனமாக இருக்கணும். சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு மனசுல பட்டதையெல்லாம் பொல பொலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே நீ பேசுற வார்த்தைகள்ல கவனமும் நிதானமும் இருக்கும்போதுதான் அது பிரச்சனையை உண்டு பண்ணாது. யாராவது உனக்கு தப்பு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட கோபங்கிற இருட்டில் போய் விழுந்துடாது. கோபங்கிற இருட்டில் மாட்டிக்கிட்டினா அப்புறம் உன் மேலே பாசம் வச்சவங்க யாருமே உன் கண்களுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்பை அதிகப்படுத்திக்கிட்டு உன்னுடைய செயல்களை இன்னும் திறமையாக செஞ்சு முடிக்க பழகு. யாராவது இந்த உலகத்தில் உன்னை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி அடுத்தவர்கள் உனக்கு சொல்லக்கூடிய குறைகளும் விமர்சனங்களும் சரியா இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக்கிட்டு போ. இல்லை அவர்கள் சொல்லும் விமர்சனம் தப்புங்கிற பட்சத்தில் சும்மாவே வேணும்னே உன்னை குறை சொல்கிறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ கோபப்படாதே. சிரிச்சுக்கிட்டே அவங்கள சமாளித்து கடந்து போய்விடு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லைதானே? எல்லாத்துக்குமே பேச்சின் மூலமாகவே பதில் சொல்லாம சில விஷயங்களை செயல் மூலமாக காட்டு. உன் சுய புத்தியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வராகி அம்மா சொல்றதை கேட்டு நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழும்போது நீ போகும் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன். இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மாறும். அதுவும் நீ புன்னகையோடு சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இரவு முழுவதும் தூங்காம கண்ணீரோட கடந்த இரவுகள் நிறைய இருக்கு. வலியாலும் வேதனையாலும் மனசளவில் பாரத்தை சுமந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் நீ தவிச்ச நாட்களும் எனக்கு தெரியும். அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்திட்டாங்களே, என்ன செய்ய போகிறோன்னு திக்கி திணறி தவிச்சதும் எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினதும் மட்டம் தட்டி பேசினதும் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மாவுக்கு நீ கண்ட கனவு நனவாகாமல் போனதும் தெரியும். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஏமாற்றம் பெற்றதும் தெரியும். அடுத்தவன் பேசின விமர்சனங்களையும் அடுத்தவர்கள் செய்த அவமானத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு நீ கண்ணீர் விட்டதும் கூட எனக்கு தெரியும் என் செல்லமே. அதனால தான் இப்போது நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பையும் உயர்வையும் செல்வத்தையும் கொடுத்து எல்லாரும் மதிக்கும்படியும் மரியாதை கொடுக்கும்படியும் செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் எதிர்பார்ப்பாக இருக்கு. சுதந்திரங்கிறது இன்னொருத்தர் உனக்கு கொடுப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில நீ யார் சுதந்திரத்தையும் பறிக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதுதான் சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரமான பிள்ளையாக நீ இரு. அடுத்தவங்க 1000 சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு உனக்கு தானே தெரியும். நீ நினைக்கிறத உன் மனசாட்சிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போ. எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வீட்டில் பெண் என்பவள் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே என் செல்ல மகளான நீ உன்னுடைய குடும்பத்தை நிர்வகிச்சிட்டு இருக்க? ஆண்கள்லாம் எல்லா விதத்திலும் அறிவுள்ளவர்களாக பக்குவமுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படிதான் உன் வீட்டில் உள்ள ஆண்களும் அப்படி இப்படி இருந்தாலும் நீ அவங்க வருமானத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் சகிச்சுக்கிட்டு யார்கிட்டையும் போய் எந்த கஷ்டத்தையும் குறைப்பட்டு பேசாம வீட்டை அழகாக நிர்வாகம் செய்து
வளமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிற. அப்படிப்பட்ட உன்னை புரிஞ்சுக்காம யாராவது ஏதாவது கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாங்கன்னா நான் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன். பொறுமையாயிரு. நீ செய்கிற வேலைகளையும் கடமைகளையும் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கையில எப்போதுமே எல்லாரையும் அனுசரித்து போகணும்னு நினைக்கிற நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ விட்டு கொடுத்து வாழக்கூடிய நல்ல குணத்தோடு இருக்க. அதனால தானே நானே உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்களையெல்லாம் நான் ஆத்திடுறேன். இனி எப்போதும் உன்னை நீ தான் நம்பணும். மற்றவங்க யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் நீ உன்னை நம்பும்போது உன் வாழ்க்கையை முழுசாக என் கைகளில் ஒப்படைக்கும் போது இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். நீ சரியான பாதையிலேயே போனாலும் எதிரில் வர்றவங்க சரியாக வண்டி ஓட்டலனா அங்கு விபத்து உண்டாகும் தானே. அதே போல தான் வாழ்க்கையிலையும் நீ என்னதான் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சாலும் உன் குடும்பத்தில் உன் கூட இருக்கிறவங்களோ உன்னுடைய சொந்தக்காரங்களோ யாராவது தவறு செய்யும்போது அது நிச்சயமாக உன்னை பாதிக்கும். ஆனால் நீ அதை கண்டுக்காம தொடர்ந்து போய்கிட்டே இரு. வாகனத்தில் எதிரில் வரவே சரியாக ஓட்டலைனாலும் நீ சரியாக ஓட்டி சமாளித்து நீ போக வேண்டிய இடத்துக்கு போவது போல உன் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களையும் கவனமாக சரியாக செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து விடு என் செல்லமே. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவங்கக்கிட்ட அது இருக்குது இவங்ககிட்ட இது இருக்குது என்கிட்ட இல்லையேன்னு பொறாமப்படாமல் தேவையற்ற நீரத்தை பொறாமையில் வீணாக்காமல் இருப்பதே எனக்கு போதும், இதுவே எனக்கு சந்தோஷம்னு நினச்சிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துட்டு போ. அப்படி எல்லாவற்றையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ முன்னேறி போவாய். அதுவும் நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே உனக்கு சத்தியமாக சாத்தியமாகும் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ முயற்சி செய்யும்போது கஷ்டப்பட்டு உழைக்கும் போதும் வேலை செய்யும் போதும் உன் கனவுகள் எல்லாம் சத்தியமாக சாத்தியமாகும். இந்த வராகியம்மா உனக்கு சத்தியம் செஞ்சுட்டேன் தானே. இனி எதுக்கும் கவலைப்படாத. நீ விரும்பினதையும் நீ ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொடுப்பேன். உன் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காம வெளிப்படுத்து. ஒருத்தரை உனக்கு பிடிச்சிருந்தாலும் ஒருவர் மீது நீ அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக நல்லது செஞ்சாலும் அதை வெளிப்படுத்தினாதானே அது அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வெளிக்காட்டாமல் வாழ்வதை விட நீ மற்றவங்களுக்கு செய்கிற உதவியை அவர்களுக்கு தெரியப்படுத்து. நீ மனம் திறந்து வாழும்போது எல்லாவற்றையும் மனமொன்றி செய்யும்போது உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது சுலபமாக சீக்கிரமாக இருக்கும். நாளைக்கு நீதான் சரித்திரம் படைக்க போற. நாளைய உலகத்தின் வெற்றியாளனாக நீதான் இருக்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அவமானம் வந்தாலும் அல்லது படுதோல்வி அடைந்தாலும் வியர்வையும் வேதனையும் கண்ணீரும் எவ்வளவுதான் கிடைச்சாலும் இது எல்லாத்தையுமே புலியாக நினச்சிக்கிட்டு உன்னை செதுக்கிக்கோ. கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அதை கடந்து வரக்கூடிய தைரியசாலி பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்களில் பல பேர் அரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கலாம். உன் மேலே ஆதிக்கம் செலுத்தி உன்னை அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உன்னை கண்ணே மணியேன்னு கொஞ்சிறவங்க உன் கண்ணு மொழி பிதுங்குற அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். மணியே மணியேன்னு சொல்லிக்கிட்டு மணிக்கு மணி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை திட்டிக்கிட்டேவும் இருக்கலாம். எல்லாமே மாறத்தான் செய்யும். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறவங்க நாளைக்கே வேற வார்த்தையை மாற்றி பேசலாம். உன்னை நிலவேன்னு வர்ணித்தவங்க உன்னை தேஞ்சு போகிற அளவுக்கு ஓடா தேய்க்கிற அளவுக்கு வேலை வாங்கலாம். எது எப்படி நடந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே. நீ தான் முகவரின்னு சொன்னவங்க நீ யாரு, நீ எதுக்காக இங்கே இருக்க, உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு கூட குடும்ப சண்டையில் 1000 வார்த்தைகளை பேசலாம். உன்னை தேவதைன்னு சொன்னவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை வாட்டி வதைக்கலாம். நீ தான் எஜமானின்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை வேலைன்னு உன்னை வேலைக்காரியாக நடத்துகிறவர்களாக கூட ஆண்கள் இருக்கலாம். அரக்கர்களின் ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்கள் எப்படி இருந்தாலும் பொறுத்து போயிடலாம், சமாளிச்சிடலாம்னு தைரியமாக இருக்கக்கூடிய
என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ விரும்புவதை மிக பெரிய அளவில் உனக்கு கொடுத்து நீயே ஆச்சரியப்படும்படி உன் திறமையாலும் உன்னுடைய தகுதியாலும் நீ முன்னுக்கு வரும்படி நான் செய்வேன். உன் கைகளால் நீ செய்த வேலையும் முயற்சியும் உழைப்பும் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போறேன். இன்பமும் துன்பமும், சிரிப்பும் அழுகையும், கோபமும் பாசமும், கருணையும் வெறுப்பும், அமைதியும் சங்கடமும், ஏமாற்றமும் அதிர்ஷ்டமும் எல்லா மனிதர்களுக்கும் மாறி மாறி வரதான் செய்யும். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு வாழும்போது தவறான விஷயங்கள் சரியாகி நீ நிச்சயம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நான் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன். நீயாகவே அதை தவற விட்டுட்டு அப்புறம் தவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் கொடுக்கும் வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சும்மா யோசித்து செய்யலாமா வேணாமான்னு குழம்புவதற்கு பதிலாக வாய்ப்புகளை இறுக்கமாக பிடிச்சு வெற்றி நடை போட்டினா உனக்கு முன்னேற்றம் உண்டாகும். வார்த்தைகளை சிதற விட்டுட்டு வாழ்க்கையில் பின்னோக்கி போயிடாத. எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகள் தான் உன்னை ஏணியில் ஏற்றவும் செய்யும், கீழே புதகுழியில் தள்ளவும் செய்யும். ஏணியில் ஏற்றக்கூடிய நல்ல வார்த்தைகளையும் உயர்வான வார்த்தைகளையும் மட்டுமே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீ அதை சரியாக பயன்படுத்திக்கோ. அதன் மூலமாக நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய். அதே போல பேசும் வார்த்தைகளிலும் கவனம் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு உன் வாழ்க்கையின் உயர்வுக்காக யோசித்து நீ பேசும்போது அது நிச்சயமா நீ நினைச்சது போல உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் என்ன நடந்தாலும் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கும் உங்கள் மன நிம்மதிக்கும் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தும் போதுதான் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். உன் வருத்தத்தையும் மனசில் இருக்க கவலையையும் பொருட்படுத்தாம உன் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வேலைகளை செய். வருத்தப்படுறதாலையும் கவலைப்படுறதாலையும் எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை அல்லவா? அப்புறம் என்ன, உன் ஆசைகளை மட்டும் முன்னிறுத்தி ஆசைகளை அடைவதற்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் என்ன செய்யணும்னு யோசி. உன் சொந்தக்காரவங்களுக்கும் உன் கூட பிறந்தவங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னை பெற்றவங்களுக்கும்னு பார்த்து பார்த்து யோசித்து ஒவ்வொன்றையும் செய்கிற நீ உனக்காக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யோசிக்கிறன்னு பாரு. உனக்காக நீ எதுவுமே செஞ்சுக்கிறதும் இல்லை, உனக்காக நீ எதுவும் யோசிக்கிறதும் இல்லை என்பதுதான் உண்மை. மற்றவங்களுக்காக நீ பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல உனக்காக தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. உன் உணர்வுகளை நீ தான் மதிக்கணும். உனக்கு என்ன வேணும்னு நீ தான் யோசிச்சு உன்னை நீயே சந்தோஷப்படுத்தி கொள்ளும்படி உனக்கு பிடிச்சதை செய்யி. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து என் அன்பு மகளான உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க அழகா இருக்காங்களா, நல்ல நிறமா இருக்காங்களான்னு பார்த்து பழகாதே. ஏன்னா அழகான முகம் கொண்டவர்களின் இதயம் வெறும் முள்ளாக மட்டும்தான் இருக்கும். ஆழமான அகம் கொண்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்களிடம் நீ பழகும்போது அவர்களுடைய இதயம் பூ போல மனமுள்ளதாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் முதல்ல அவங்கள பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவர்களிடம் பேச ஆரம்பி.